இவனுக்கு தண்ணியில் கண்டோன்னு சிவகாமி ஜோசியம் சொல்லிச்சு. அதே மாதிரி எனக்கு தண்ணியில் கண்டம் தாங்க. டே 3 ஆஃப் கோவாவில் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் விளாட்லான்னு நாங்கள் வந்து ஒரு தீவுக்கு வந்துவிட்டோம். எங்களை எல்லாம் கடத்திட்டு ஒரு தீவு மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இது மட்டும் குரூப்பாக கூட்டிகிட்டு போனாங்க, மற்றதெல்லாம் நாங்கள் தனியாக தான் போனோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஸ்கூபா டைவிங், அதுக்கப்புறம் பேராசைலிங், பனானா ரைடு, அப்புறம் ஜெட்ஸ்கின்னு 4 வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எங்களுக்கு வந்து எங்கள் பேக்கேஜில் இன்க்ளூடட். நம்ம எக்ஸ்ட்ரா ரொம்ப டீப்பாக போகணுன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து போய்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்கூபா டைவிங். என்னால் சுத்தமாக ஸ்கூபா டைவிங் முடியலைங்க. எனக்கு வந்து ஒரு 10 செகண்ட்லேயே மூச்சு என்ன சொல்கிறது, மூக்கில் வந்து தண்ணி போயிடுச்சு. நான் வந்துட்டேன். கௌதம் வந்து எக்ஸ்ட்ரா 500 கொடுத்து டீப்பாக போய் சூப்பராக பார்த்துட்டு வந்துட்டார். செம்மையாக இருந்துச்சு. எங்ககிட்ட ஒரு தமிழ் கப்பல் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் அரிசியத்தை கொடுத்துட்டு நாங்கள் பாட்டுக்கு போய் விளாண்டுருந்தோம். பனானா ரைடு, அதுக்கப்புறம் பேராசீலிங் எல்லாமே பண்ணோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் முடிச்சுட்டு நல்லா போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் நாங்கள் வந்து பப்புக்கு போயிருந்தோம். பப்பு வந்து நாங்கள் போன பப் வந்து எக்ஸ்ட்ரீம். அங்கே தான் வந்து அரிசியத்தை அலோவ் பண்ணாங்க. அதனால் அங்கே போனோம். இங்கே வந்து 1200 per person. பப்புக்குள்ளே ஃபோட்டோ வீடியோ அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் அவ்வளோக்கா எடுக்கலை. ஸோ டே 4 ஆஃப் கோவா எங்கே போனால் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.